கும்பகோணம் பாலக்கரை அருகே அரசு பேருந்து ஓட்டுநர் ரமேஷ் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய மர்ம கும்பல். இந்நிகழ்வினை ஒளிப்பதிவு செய்த செய்தியாளர்கள் மீதும் தாக்குதல். காயமடைந்த செய்தியாளர்கள் மற்றும் அரசு பேருந்து ஓட்டுநர் ஆகியோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. இச்சம்பவம் தொடர்பாக கும்பகோணம் நகர கிழக்கு காவல் நிலையத்தார் விசாரணை நடத்தி வருகின்றார்கள். கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பலில் 2 கைது செய்யப்பட்டனர். கும்பகோணம் பாலக்கரை அருகே இன்று இரவு அரசு நகர பேருந்து வந்து கொண்டிருந்தது. அப்போது பேருந்துக்கு முன் 2 தகராறில் ஈடுபட்டிருந்தனர். பேருந்தை ஏன் நிறுத்தியிருக்கிறாய் என கூறி மர்ம கும்பல் அரசு பேருந்து ஓட்டுநரை பேருந்துக்குள் தாக்கியதுடன் கீழே உதைத்து தள்ளி கொலைவெறி தாக்குதல் நடத்தியது. இதில் ஓட்டுநர் ரமேஷ் பலத்த காயமடைந்தார். இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அவ்வழியே வந்த செய்தியாளர்கள் அரசு பேருந்து ஓட்டுநர் மீது நடைபெற்ற தாக்குதல்களை ஒளிப்பதிவு செய்தனர். இதனை பார்த்த அந்த கும்பல் செய்தியாளர்களை தாக்கியது. இதில் நியூஸ் ஜே செய்தியாளர் நாடிமுத்து மற்றும் மக்கள் தொலைக்காட்சி செய்தியாளர் அருண் இருவருக்கும் காயம் ஏற்பட்டது. இதனிடையே பாலக்கரை பகுதியில் நின்றிருந்த பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் தகராறில் ஈடுபட்டிருந்த 2 நபர்களை பிடித்தனர். பிடிப்பட்ட 2வரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்கள் கும்பகோணம் பாலக்கரை பகுதியைச் சேர்ந்த சுதர்ஷன் மற்றும் ஜனார்த்தன் என தெரியவந்தது. செய்தியாளர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தது, அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியது தொடர்பாக தாக்கப்பட்ட 2 செய்தியாளர்களும் கும்பகோணம் நகர கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தப்பி ஓடிய நபர்களை தேடி வருகின்றார்கள். இந்த சம்பவம் கும்பகோணம் நகர பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பேருந்து ஓட்டுநர் அணிந்திருந்த அரை சவரன் மோதிரம் மற்றும் 1.5 சவரன் சங்கிலி ஆகியவற்றை மர்ம கும்பல் பறித்து சென்றதாகவும் கூறப்படுகின்றது. பாலக்கரில் அடிக்கிறாங்க.